1959ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோவர் அவங்களும் ரஷ்ய ஜனாதிபதி குருச்சேவும் செட்டிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல கூடி பேசினாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. எனவே அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்யாவின் ஜனாதிபதி கிட்ட தன்னோட ஆலயத்துக்கு நீங்க வர்றீங்களா அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறாரு. அப்படி இருந்த போதும் குருச்சேவ் வர மறுத்துட்டாரு. ஏன்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை தலைவரா இருந்தாரு. அதனால அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோவர் மாத்திரம் ஆராதனைக்கு போனாரு. அமெரிக்க ஜனாதிபதி தன் வீட்டுக்கு விருந்தினரா வந்த ரஷ்ய ஜனாதிபதியே ஞாயிறு ஆராதனைக்கு வரும்படி அழைப்பாரு அப்படின்னா, நிச்சயமா நம்ம கூட மத்தவங்கள தாராளமா அழைக்கலாமே. ஞாயிறு ஆராதனைக்கு செல்லாத கிறிஸ்தவனை பற்றி ஒருத்தர் இப்படி சுவாரஸ்யமா விவரிக்கிறாரு. முதலாவது, அவர் பள்ளிக்கு செல்லாத மாணவர். இரண்டாவது, படையில் சேராத ஒரு போர் வீரன். மூன்றாவது, தேர்தலில் ஓட்டு போடாத ஒரு குடிமகன். நான்காவது, விளையாடாத ஒரு விளையாட்டு வீரர். ஐந்தாவது, கூட்டிற்குள் செல்லாத தேனீ. ஆறாவது, நோவாவின் பேழைக்குள் செல்லாத ஒரு ஜீவன். ஆமாங்க, வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.